ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சியா விதைகள் தினமும் சாப்பிட்டால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக சாலை ஓரங்களில் உள்ள ஜூஸ் கடைகளில் கூட நம் பருகும் குளிர்பானத்தில் சியா விதைகளை கலந்து தருவார்கள். இது மட்டுமல்லாமல் சாலட் தயாரிக்கும் போதும் சியா விதைகளை சேர்த்து கொள்ளலாம். இதை எப்படி உபயோகித்தாலும் முதலில் தண்ணீரில் ஊற வைத்து கொள்ள வேண்டும். பார்ப்பதற்கு அளவில் சிறியதாக உள்ள சியா விதைகள் நம் உடலுக்கும் மனதிற்கும் பலம் தரக்கூடிய அம்சங்கள் நிரம்பியுள்ளது. அவற்றில் சிலவற்றை இந்த செய்தியில் பார்க்கலாம். சியா விதைகளில் சுமார் 92% அளவுக்கு நார்ச்சத்து நிரம்பியுள்ளது. இதனால் மாவுச்சத்து குறைவாக இருக்கிறது. இந்த நார்ச்சத்து என்பது கரையும் தன்மை கொண்டது. நம் குடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களுக்கு உணவாக பயன்படுகிறது. இதனால் குடல் நலன் மேம்படும். தினசரி உங்கள் உணவு பட்டியலில் சியா விதைகள் இருந்தால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை தவிர்க்கலாம். குறிப்பாக இரத்தத்தில் உள்ள ட்ரைகிளிசரைடு கொழுப்பை இது கரைக்கிறது. உடல் உறுப்புகளின் வீக்கம் குறைப்பதுடன் இன்சுலின் சுரப்பையும் அதிகமாக்கிறது. உடலுக்கு நன்மை பயக்கும் HDL கொழுப்பும் அதிகரிக்கிறது. அது எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய கால்சியம், புரதம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் சியா விதைகளில் இருக்கிறது. பால் பொருட்களை தவிர்ப்பவர்கள் கால்சியம் சத்து கிடைக்க சியா விதைகள் உதவியாக இருக்கும். உடலின் செல்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய கிருமிகளை அழிப்பதில் சியா விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பங்கு அதிகமாகும். வயது முதிர்வையும் தடுக்கிறது. சியா விதைகளில் உயர் தரத்திலான புரதம் நிரம்பி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இது அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பசி உணர்வை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இரவு நேர பசி மற்றும் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் ஆசை கட்டுப்படுத்தப்படுகிறது. நிரம்பிய புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து போன்றவை இருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவிகரமாக இருக்கும். இதை சாப்பிடும் போது வயிறு நிரம்பிய உணர்வும் ஏற்படும். சப்ஜா விதைகளை போன்றே சியா விதைகளிலும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உள்ளது. விலங்குகளில் இருந்து கிடைக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அளவுக்கு வராது என்றால் இதுவும் உடலுக்கு நன்மை தரக்கூடியதுதான். கோடை காலத்தில் நம் உடலின் நீர்ச்சத்தை தக்க வைத்து கொள்ளவும் உடல் குளிர்ச்சியாக வைத்து கொள்ளவும் இது உதவிகரமாக இருக்கும். சியா விதைகளை எடுத்துக்கொண்டால் வாதம், பித்தம் குறையும் என்றும் கபம் அதாவது நீர்ச்சத்து அதிகரிக்கும் என்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கூறுகின்றனர். 1 அவுன்ஸ் சியா விதையில் 11 கிராம் நார்ச்சத்து, 4 கிராம் புரதம், 5 கிராம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆகியவை நிரம்பி உள்ளது. இவை தவிர 18% கால்சியம், 30% மெக்னீசியம், 27% பாஸ்பரஸ் ஆகியவனமும் உள்ளன. இவ்வளவு பயன் தரக்கூடிய சியா விதைகளை தங்கள் உணவு பட்டியலில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.